Hello students. Now 9th Maths chapter 4 exercise 4.5 fifth sum பார்க்கலாம். question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? Draw triangle PQR with sides PQ equal to 7 cm, QR equal to 8 cm and PR equal to 5 cm கொடுத்திருக்காங்க. ஓகே. Construct its ortho center கேட்டிருக்காங்க. First rough diagram போட்டுக்கலாம். ஓகே. Next measure பண்ணி எழுதிக்கலாம். PQ 7 cm கொடுத்திருக்காங்களா? ஸோ 7 cm மெஷர் பண்ணிட்டு ஒரு லைன் போடலாம். ஓகே, ஸோ PQ 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு Q பாயிண்ட்லேருந்து 8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு P பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ இந்த 8 சென்டிமீட்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஆர்னு எடுத்துக்கணும். ஸோ PR ஜாயின் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு QR ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, QR 8 சென்டிமீட்டர், PR 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஆர்த்தோ சென்டர் வரையணும். ஸோ அதுக்கு P பாயிண்ட்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்டிடியூட் வரையணும். ஓகே, ஸோ எனி மெஷர்மெண்ட்டில் QRக்கு ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் மாற்றாமல் ஸோ அதே பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஸோ ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டும் P பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு R பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே, எனி மெஷர்மெண்ட்டில் P பாயிண்ட்டுக்கும் PQ லைனுக்கு போடணும். ஓகே, ஸோ இதில் P பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த ஆர்க்கு PQ லைனுக்கு வெளியே இருக்கா? ஸோ P பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மெஷர்மெண்ட்டில் ரெண்டு ஆர்க் பாயிண்ட் இருக்குல்ல, அதிலேருந்து ஆர்க் போட்டு லைன் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஆர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆர்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சாச்சா? ஸோ இந்த ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். Draw an equilateral triangle of sides PQ equal to 6.5 cm and locate its ortho center கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ 6.5 cm AB, 6.5 cm BC, 6.5 cm ஏசியும் 6.5 cm தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். 6.5 cm. ஓகே, ஸோ AB 6.5 cm. நெக்ஸ்ட்டு B பாயிண்ட்லேருந்து 6.5 cm எடுத்து ஒரு ஆர்க் போடணும். நெக்ஸ்ட்டு A பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே, 6.5 cm எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஸோ A பாயிண்ட்லேருந்தும் ஆர்க் போடணும். ஓகே, ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் C. ஸோ AC ஜாயின் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு BC ஜாயின் பண்ணணும். ஓகே, மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு A பாயிண்ட்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஸோ A பாயிண்ட்லேருந்து BCக்கு ரெண்டு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ எனி மெஷர்மெண்ட்டில் ரெண்டு ஆர்க்.
ஓகே. ஸோ இதே ஆர்க்கு பாயிண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ஆர்க் பண்ணணும். ஓகே. ஸோ 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் ஏக்கும் ஒரு லைன் போடணும். ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே, ஏபிக்கு. ஸோ எனி மெஷர்மெண்ட்டில் போடலாம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அதே மெஷர்மெண்ட் மாற்றாமல் ஆர்க் வரையணும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டையும் சியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 2 பெர்பெண்டிகுலர் லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்னா ஆர்த்தோ சென்டர். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி வேர் ஏபி ஈக்குவல் டு 6 cm, angle B 110 degree and BC equal to 5 cm and construct its ஆர்த்தோ சென்டர் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏபி 6 cm கொடுத்துருக்காங்களா, 6 cm எடுத்து ஒரு லைன் போடணும். ஏபி 6 cm லைன் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்லேருந்து 110 டிகிரி மார்க் பண்ணணும். ஓகே. மார்க் பண்ணிட்டு ஸோ லைன் போடணும். பி பாயிண்ட்லேருந்து லைன் போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்லேருந்து 5 cm எடுத்து ஒரு ஆர்க் போடணும். பிசி 5 cm கொடுத்துருக்காங்களா, ஸோ 5 cm எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏசி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஏசியும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் எழுதிக்கலாமா? பி 110 டிகிரி, பிசி 5 cm. ஓகே. ஸோ இப்போ ஆல்டிடியூட் வரையணும்னா பி பாயிண்ட்லேருந்து ஏசிக்கு 2 ஆர்க் போடணும். எனி மெஷர்மெண்ட். ஓகே. சரி, கொஞ்சம் ஸோ பி பாயிண்ட்லேருந்து ஏசிக்கு ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஆர்க் போட்டோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து 2வது ஒரு ஆர்க் போடணும். ஓகே. ஸோ இந்த 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டையும் ஆப்போசிட் பாயிண்ட் பி இருக்கா, ஸோ 2ஐயும் ஒரு லைன் போடணும். ஸோ இது பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே. ஸோ பிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சியிலேருந்து ஏபிக்கு 2 ஆர்க் போடணும். ஓகே. ஸோ இதில் பி பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், சரி மெஷர்மெண்ட் மாற்றக்கூடாது. ஓகே. ஸோ இந்த 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் சி பாயிண்ட்டையும், ஸோ சி பாயிண்ட்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கலாமா? ஓகே. ஸோ பியில் வரைஞ்சோம்ல பெர்பெண்டிகுலர் லைன், ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் ஆர்த்தோ சென்டர் கிடைக்கும். ஓகே. ஸோ சியில் வரைஞ்சோம்ல பெர்பெண்டிகுலர் லைன், அதையும் பியிலேருந்து போடுவோம்ல பெர்பெண்டிகுலர் லைன், அதுவும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ட்ரா அண்ட் லொக்கேட் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் எ ரைட் triangle PQR where PQ equal to 4.5 cm, QR equal to 6 cm,
பிஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் பிக்யூ 4.5 சென்டிமீட்டர் எடுத்து லைன் போடணும். ஓகே, பிக்யூ 4.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கியூ பாயிண்ட்ல இருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணணும். 6 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, கியூ பாயிண்ட்ல இருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் 7.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் பி பாயிண்ட்ல இருந்து போடணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் ஆர். ஸோ இது லைன் போட்டுக்கலாமா? கியூஆர் ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிஆர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். கியூஆர் 6 சென்டிமீட்டர், பிஆர் 7.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் ரைட் ஆங்கிள் கிடச்சிட்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட் வரையணும். ஃபஸ்ட்டு ஆர் பாயிண்ட்லேருந்து பிக்யூக்கு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். ஸோ இதில் கியூ பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மெஷர்மெண்ட் மாற்றாமல் 2 ஆர்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஆர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க் ஜாயிண்ட் ஆகுதுல அந்த பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கியூ பாயிண்ட்லேருந்து பிஆருக்கு 2 ஆர்க் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஆர்க்லேருந்து 2 ஆர்க் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டையும் கியூ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 பெர்பெண்டிகுலர் லைனும் கியூ பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இதுதான் ஆர்த்தோ சென்டர். ஓகே, ஸோ இந்த கியூ பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆர்த்தோ சென்டர் ஏதாவது ஒரு வெர்டிசஸ்லாம் வரும். ஓகே, ஸோ ஹெச் இஸ் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்.